பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2026 வருஷத்தினுடைய லெந்து நாட்கள் என்று சொல்லக்கூடிய 40 நாட்கள் உபவாச நாட்கள் ஒவ்வொரு இடங்களிலேயும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு இடங்களிலேயும் லெந்து கால விசேஷித்த கூடுகைகள், விசேஷித்த ஜெபங்கள் நடக்கிறதுக்கு சபைகள் ஆயத்தமாகும். இந்த லெந்து காலங்களை குறித்து அநேகருக்கு அநேக விதமான காரியங்கள், அநேக முரண்பாடுகள் நிறைய பேர் இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சிக்கு நாம் எதை செய்வோமானாலும் தேவன் அதை அங்கீகரிக்கிறார். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இந்த 40 நாட்களும் தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படியாக கிட்டி சேர வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் நம்ம கிட்டி சேருகிறதற்கு நாம் எப்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை நாம் முன்வைத்து செய்கிற பொழுது தேவன் அதை அங்கீகரிக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சடங்காச்சாரமாக அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக இந்த 40 நாட்கள் சபைகள் ஆயத்தப்படுகிறது. அநேக சபைகளில் லெந்துகால சிறப்பு கூட்டங்கள் அநேக இடங்களில் ஆயத்தப்படுத்தப்பட்டு இப்படிப்பட்டதான காலங்கள் நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அவர் உபவாசித்து தேவ சமூகத்தில் நிற்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து போகிறதான சூழ்நிலைமையிலே பிசாசினால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். அப்போதான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறார். அப்போ இந்த நாட்களிலே நம்ம பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் இன்னும் துவங்கப்படவில்லை. இனிமேல் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் ஆரம்பிக்க போகிறது. அதற்கு முன்பதாக பிசாசு சோதனை வருகிறது. ஒரு 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் என்ன என்பது சத்துருவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி பலவிதமான காரியங்களை செய்தான். உலகத்தில் பிறக்கக்கூடாத ஒரு சட்டத்தெல்லாம் பிறப்பித்து எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்கிற அளவுக்கு ஒரு சட்டம் தேசத்தில் பிறப்பிக்கப்பட்டது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்கள் வந்துவிடக் கூடாதுன்னு சொல்லி சத்துரு ரொம்ப தீவிரமாய் போராடினார். இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து 40 நாள் சோதிக்கப்படுகிறார். ஏன்னா அப்பதான் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்டி சேர்ந்து அடுத்து தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் துவங்க போகிற ஒரு நேரம். அப்போ அதற்கு முன்பாக ஒரு ஆயத்த ஜெபமாக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் ஜெபிக்கிறார். இதை தான் சபைகள் இன்றைக்கும் அங்கீகரித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த 40 நாட்கள் என்பது வேதத்தில் ரொம்ப விசேஷமான ஒன்று. 40 நாட்களாக இருக்கட்டும், 40 வருடங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப விசேஷமான ஒன்று. அப்ப அந்த 40 நாட்கள் இயேசு சோதிக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா, அதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியங்கள் துவங்க போகிறது. ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு சோதிக்க வருகிறான் என்றால் அந்த இடத்திலே அதற்கு பின்பாக ஏதோ ஒரு காரியம் பின்னாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த 40 நாள் சோதனைக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியங்கள் மகிமையாய் ஆரம்பிக்கும். அப்போ அந்த 40 நாட்கள், அந்த உபவாச நாட்கள் தேவ சமூகத்திலே கிட்டி சேரும்படிக்கு அவரும் பிதாவுமாய் இணைந்து தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு நேரம். அவரும் பிதாவும் மட்டும்தான். இடையில சத்துரு அவரை சோதிக்கும்படியாக பலவிதமான காரியங்களை அந்த இடத்துல செய்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 40 நாட்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துக்கு அஸ்திபாரம் எதுனா அந்த 40 நாட்கள். அந்த 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். அதே மாதிரி தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த லெந்து காலங்கள் என்று சொல்லி நாம் அனுசரிக்கக்கூடிய இந்த நாட்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை கிட்டி சேரு ஒவ்வொரு வருஷமும் வருஷத்தினுடைய ஆரம்ப காலங்கள், அதாவது இந்த பிப்ரவரி டு மார்ச் இந்த டைமுக்குள்ளதான் பொதுவாக இந்த 40 நாட்கள் காலங்கள் நியமிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த 40 நாட்கள் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எந்தெந்த காரியங்களை கிட்டி சேருகிறோமோ இதை இந்த வருஷம் முழுவதற்கும், டிசம்பர் காலங்கள் முடிகிறதற்கும் அடுத்த நாட்கள் துவங்குவதற்கும் இது ஒரு அஸ்திபார நாட்கள். இதை நம்ம என்ன ஃபாலோ பண்றோமோ
இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்துல கிட்டி சேருகிறதற்கு நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ இதே காரியங்கள் எப்படி போகும் அப்படின்னா கடைசி வரைக்கும், இந்த வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்றதுக்காக நாம அதை கடைபிடிக்க வேண்டிய நாட்களாக திருச்சபைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த நாட்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இந்த நாட்களை அனுசரிக்கிறது உண்டு. ஒரு சிலர் இந்த நாட்கள்ல நான்வெஜ் நான் எடுக்க மாட்டேன், சிலர் இந்த நாட்கள்ல நாங்க பூ வைக்க மாட்டோம், பெண்கள் பூ வைக்கிற ஒரு பழக்கமே இருக்காது, நாங்க அதை இந்த நாட்கள்ல நாங்கள் துறந்து விடுகிறோம், அல்லது இந்த நாட்கள்ல விசேஷித்த எந்த நன்மையான காரியங்களுமே வைக்க மாட்டார்கள், பொதுவாக கிறிஸ்தவ வீடுகளில் எந்த நன்மையான காரியங்களுமே நடக்காது, இப்படி சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் முன்வைக்கிறது உண்டு. ஆனா உண்மையாக நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 40 நாட்களும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம என்ன செய்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சடங்காச்சாரமா நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோங்கிறதெல்லாம் ரெண்டாவது காரியம் தான். இந்த 40 நாட்களும் நீங்கள் தேவனிடத்துல கிட்டி சேருகிறதற்கு நீங்கள் எதை முன்வைக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இன்னைக்கு சடங்காச்சாரமாக நான் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன், நீங்க கறி சாப்பிடாம இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஒன்றும் ஆக போறதே கிடையாது. என்ன கறிக்கடைக்காரருக்கு தான் நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கும், கர்த்தருக்கு இதுல ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. நான் அதை துறந்து நிற்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நிக்கணும் அப்படின்னா, இந்த 40 நாட்களை சரியாக பிரயோஜனப்படுத்தி கொண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் இன்னும் தேவனிடத்துல எப்படி நான் கிட்டி சேர வேண்டும், இதுதான் என்னுடைய டார்கெட்டா இருக்கணுமே ஒழிய, நான் அதை விட்டுட்டு நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன். உபவாசம் இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு நேரம் 2 நேரம் உபவாசம் இருக்கிறவங்க, நைட்டு மட்டுமே சாப்பிடுகிற பிள்ளைகள்லாம் நிறைய பேர் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படி உபவாசத்தோடு நின்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உபவாசிக்கிற பொழுது, உபவாசிக்கிற நாட்களாக இருக்கட்டும், தேவனிடத்துல இன்னும் கிட்டி சேருகிறதற்கு நான் என்ன பண்ணணுமோ அதுல நம்ம கான்சென்ட்ரேஷன் கொண்டு வர வேண்டும். பொதுவாக நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்ற ஒண்ணு, இந்த நாட்களை நீங்கள் ஜெபத்திற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தேசங்களுக்காக, மற்ற வியாதியில வேதனையில போராட்டத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்காக, தேசங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நாம் ஆயத்தப்படுத்தலாம். அதே போல நிறைய பாடல்கள், நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு இந்த பழைய பாடல்கள் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. புது பாடல் மோகத்துல போயிட்டு நிறைய பாடல்கள் இன்றைக்கு சபைகள்ல மறக்கப்பட்டு போனது. பழைய பரிசுத்தவான்கள் எழுதப்பட்ட பாடல்கள்ல இன்னைக்கு மறக்கப்பட்டு போன ஒரு நிலைமைக்கு ஆக ஆரம்பித்து விட்டது. அப்போ அந்த பாடல்களை ஒரு நாளைக்கு நீங்க ஒரு பாடலை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள்ல கிட்டத்தட்ட 40 புதிய பாடல்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அப்படியெல்லாம் நம்மை நாமே பழக்குவித்துக் கொள்ள வேண்டும். இதைதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார். அதே போல வேத வசனங்களை தியானிக்கிற ஒரு பழக்கம் இல்லைன்னா, இந்த நாட்களில் இருந்தாவது நான் அதை துவங்கி என் வாழ்நாள் முழுக்க அதை நான் கொண்டு வருகிறதற்கு நான் பிரயாசப்படுறதுனாலதான் இந்த 40 நாட்கள் முன்குறிக்கப்பட்டது. ஏன் அதை ஒரு 30 நாளா வைக்கக்கூடாது, ஒரு மாச கணக்கு கரெக்டா வந்துருமால அப்படின்னு பார்த்தா, ஒரு மாதம் முடிந்து ஒரு ரொட்டீனா அடுத்த ஒரு 10 நாட்கள். ஆனா நம்ம மைண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு சில காரியங்களை நம்ம கரெக்டா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு வருவதற்காக தான் இந்த 40 நாட்கள் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்படும் வேதத்தில். 40 நாட்களாக இருக்கட்டும், 40 ஆண்டுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒன்று. அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. சடங்காச்சாரமாக நான் அதை பண்ண மாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதை விட, நான் தேவனிடத்திலே கிட்டி சேருகிறதற்கு என்ன வழி இருக்கு, அதை நாம் பார்க்க ஆரம்பிப்போமானால் நிச்சயமாக இந்த நாட்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். சபைகள் அநேக இடங்களில் கூட்டங்கள் நடத்துவாங்க. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் அவைகளில் போய் கலந்து கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள் தான் இவைகள். ஏதோ சடங்காச்சாரமா பாரம்பரியமா இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இது அப்படி இருக்கா இப்படி இருக்கா அதுவா இதுவா இப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறாங்க. நீங்கள் சரியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட சேருகிறதற்கு, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுகிறதற்கு இந்த நாட்களை பயன்படுத்துவீங்கன்னா நிச்சயமாக தேவன் அதை அங்கீகரிப்பார். ஏன்னா நோக்கம் சரியாக, என்ன நோக்கம், ஏதோ நாங்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக இதை பண்ணலை, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக தேவ ஜனங்கள் தேவனிடத்துல கிட்டி சேர வேண்டும், அதுதான் நோக்கமே ஒழிய நாங்கள் சடங்காச்சாரமாக நாங்கள் பாரம்பரிய திருச்சபையை சார்ந்தவர்கள் நாங்கள்லாம் பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றவங்கிறதுக்காக கிடையாது. ஜனங்கள் தேவனோடு ஐக்கியமாக வேண்டும். இந்த நாட்களிலாவது நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு எல்லா சபைகள்லையும் எங்களுடைய சபைகள்லாம் பார்க்கும்போது தினந்தோறும் ஆராதனைகள் அங்கே நடைபெறும். அப்ப அப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படியாவது தேவனை தேடுகிறதற்கு அந்த ஜனங்கள் பக்கத்துல வர்றாங்களே,
அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அதை தேவனுடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆராதனைகளில் போய் கலந்து கொள்ளுங்க. அவைகளில் உங்களை எப்படியெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பலப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற காரியத்துல நீங்க நிற்கிற பொழுது தேவன் நிச்சயமாக அந்த நாட்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகள், சிலுவையினுடைய காரியங்களை குறித்து தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள் பேசும்போது அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதற்கேற்றபடி நம்மை அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாக அந்த நமக்காக இந்த பூமியிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவரோடு கூட இன்னும் நம்ம கிட்டி சேருகிறதற்கு, பாவங்கள் நம்மை விட்டு தூரமாய் போவதற்கு அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில உதவியாக இருக்கும். எனவே இந்த 40 நாட்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே சரியாய் நாம் பயன்படுத்தி கொள்வோமானால் நாம இன்னும் ஆண்டவரிடத்தில் நெருங்கி போவதற்கு அது உபயோகமாக இருக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தேவன் இந்த நாட்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபை, இரக்கம், தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, உம்முடைய பாடுகள், உபத்திரவங்களை அப்பா தியானிக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த 40 நாட்கள், இந்த லெந்து காலங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்துவதாக உம்முடைய சமூகத்தில் இன்னும் இந்த 40 நாட்களை ஆலயங்களிலே, சபைகளிலே ஊழியர்கள் அதிகமாய் பயன்படுத்தி கொள்ளும்படிக்கு அதில் தேவ பிள்ளைகள் யாவரும் கலந்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர்வதற்கு, வேதத்தினுடைய ஆழங்களை காணவும், தேவன் யார் என்பதை, எனக்காக எத்தனை பாடுகள் பட்டார் என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகள் நிற்கவும் தேவன் செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு கூட வந்தீங்க, இம்மட்டுமாய் நடத்தி இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களை உடைய பிள்ளைகள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். தேவன் கிருபை செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் 40 நாட்களும் உடைய சமூகத்தில் எப்படி இருந்தீர் என்பதை உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வழிநடத்தும்படி நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.